ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாம்லாம் இப்போ நல்லா தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க, ரைட்டா? சில பேர் குரூப் 1, குரூப் 2 படிக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டுருப்பீங்க. குரூப் 4 மட்டும் படிக்கிறவங்களா இருப்பீங்க. சரி, பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. குரூப் 4க்கு ஒரு 3 months சாலிடாக இருக்கா? இந்த 3 months எப்படி படிக்க போகிறீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ காலைல சீக்கிரம் எழுந்திருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நான் அதை தான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு நாள் காலைல எழுந்துச்சி பாருங்களேன். சும்மா உட்காந்துட்டு பாருங்கள். ஒரு 3 மணி இல்லை 4 மணிக்கு எழுந்திச்சிட்டிங்கன்னா, சில பேருக்குலாம் இன்னும் இவ்வளோ டைம் இருக்கே, இவ்வளோ டைம் இருக்கே. நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக சொல்கிறது டைம் இல்லை. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, டைம் இருக்குன்ற ஒரு வேர்டு நம்ம அதிகமாக பேச இருப்போம். நம்மளுக்கு இவ்வளோ டைம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் சூப்பர். சில பேர் காலைல இப்போ 3 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, குளிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மினிமம் ஒரு 1/2 hour அங்கே போய்டும், ஓகேங்களா? இல்லை டப்புன்னு ஒரு ப்ரஷ் பண்ணுமா, டப்புன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், உட்காந்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். அப்போ உங்களுக்கு டைம் இன்னுமே நிறைய கிடைக்கும், ஓகேங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காலைல எழுந்திரிக்கிறேன்னா நல்ல ஒரு கோல்டு வாட்டரில், அந்த தண்ணியெலாம் ஒத்துக்கும்ல சில பேருக்கு, அவங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு இந்த ஆஸ்தம் குரல் இருக்கும், தண்ணி பச்சை தண்ணி தொட வேணாம், ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கும், ஒத்துக்கும் அப்படின்றவங்க இல்லை கோல்டு வாட்டரில் எவ்வளோ ஜில்லுன்னு இருந்தாலும் எடுத்து நல்லா தலையிலேருந்து ஊற்றி ஃபுல்லாக இது பண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. டைமிங் எல்லாமே உடம்பு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதை வித்தின் ஒரு 1 month சேஞ்ச் ஒரு பெருசாக தெரியும், புரியுதுங்களா? நல்லா படிக்கலாம், தூக்கம் வராது அவ்வளோ சீக்கிரம். நம்ம படிக்கும்போது கொட்டாயை விட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமா சில பேர்லாம், அந்த ப்ராப்ளமே இருக்காது. உடம்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, எனர்ஜியாக இருக்கும்போது எல்லா செல்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் போய் நிம்மதியாக படிக்கலாம். படித்ததெல்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். படித்தது மறக்குதுன்னு ஒரு தாட்டே வராது. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஆர்டர் வச்சுட்டே இருப்பேன். இப்போ 1 to 5, அப்புறம் 6 to 10, திரும்ப 1 to 10 இந்த ஆர்டரில் போயிட்டு இருக்கும். ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் யூனிட் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலபஸ் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? இதில் ரிவிஷன் டெஸ்ட் அங்கங்கே வந்துடும் முடிக்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கும். உங்கள் மைண்டை நான் ட்ரெயின் பண்ணுறோம், அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே வேறு ஊரில் மெட்டீரியல்ஸ்க்கு பஞ்சம் கிடையாது, டெஸ்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் அந்த மெத்தடு எக்ஸாமுக்கு தேவைந்து இருக்கா, அவ்வளோதான். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, கொஷினில் அத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, அதில் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவ்வளோ கஷ்டம். இருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு 4 பேசிக் கான்செப்ட் வச்சு தான் அங்கே ஒரு கொஷினாக கேட்க போகிறாங்க. கான்செப்ட் தெரியாமல் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. கான்செப்ட் தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ எங்கேருந்து முக்கியம் இப்படி கேட்டால் கூட நம்ம அடிச்சிடலாம், அவ்வளோதான் மேட்ரு, சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன இருக்காது, டைம் இருக்காதுன்னா, ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது, இவ்வளோதான் மேட்ரு, ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன், இவ்வளோதான் மேட்ரு, சரிங்களா? என் ஒர்க்கு அவ்வளோதான். நம்ம நடத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாமில் வருதா, அவ்வளோதான், அதை நான் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் நம்ம கொடுக்குறது கரெக்டாக படித்து ரெகுலராக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போதும். டெய்லி என்னென்ன படிக்கணும், டெய்லி நைட்டு 9 மணிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்னா அப்பப்போ மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம் படிக்கணும்னா தயவு செஞ்சு டைம் மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸில் சுத்தமாக வராதுன்றவங்க என்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணுறேன், ஓகேங்களா? நம்ம கொடுக்குற அந்த ஷார்ட் கட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மில் பேஸ் பண்ணி இது ரெண்டுமே படிச்சிட்டாலே போதும், சரிங்களா? குரூப் 1 மெயின்ஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக நடத்தி வச்சுருக்கேன், 6 to 10 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ டைமே வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இது என்னோட சைடில். நான் இப்போ இந்த டைம் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை தான் படிக்க சொல்லுவேன். வெறும் ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன் அப்புறம் போகிறேன்னா நான் இப்போயே சொல்கிறேங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வெறும் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு அந்த மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும், கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பேர் குரூப் 2 ஃபெயில் ஆனவங்களாக இருக்கட்டும், குரூப் 2A ஃபெயில் ஆனவங்களாக இருக்கட்டும், ரீச்சர்ஸ் வராதவங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பெருசாக பண்ணிருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 23 பேர் 25 பேர்கிட்ட குரூப் 2Aல ரீச்சர்ஸ் இருக்காங்க. அதுக்கு ரீசன் நான் என்ன சொல்லலாம், அவங்கள ப்ரிலிம்ஸ்லேருந்து படித்தாங்க, தான் ரீசன் நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸாக கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா போதும், நல்லா கிளியர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ, குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி வந்துடும். நேற்றே அப்லோட் பண்ணிட்டேன், பட் நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் பப்ளிக் பண்ணலான்ட்டு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ காலையில் நைட்டு, ஓகேங்களா? இதுக்குள்ளே உங்களுக்கு 2 வீடியோ வந்துடும், பார்த்துக்கோங்க. ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பை ஃப்ரம் டெக்னாலஜி பெஸ்ட்.